Hello friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். Realmeல பார்த்தோம் அப்படின்னா Realme 8 அப்படின்னு இப்பதான் ரீசெண்டா லான்ச் பண்ணாங்க. இப்போ 8 5G அப்படின்ற ஒரு 5G ஃபோன் பட்ஜெட் ரேஞ்சில் 5G ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் இன்னும் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குது, குறைகளும் இருக்குது. அதெல்லாம் என்ன அப்படின்றத வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக லவுடலி டெக் சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டெக்கில் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டுமே உடனடி அப்டேட்டாக உங்களோட மொபைலுக்கு வரும். குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு மேலே க்ளோ ஆகக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணால் தான் என்ன இருக்குது அப்படின்றது தெரியும். ரிமூவ் பண்ணிட்டு ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா 8 5G அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சைட்லேயுமே Realme 8 5G கொடுத்திருக்காங்க. அண்ட் பேக் சைடில் பார்த்தோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடில் ப்ரைஸ் டீடைல்ஸ் அண்ட் பாக்ஸில் என்னெல்லாம் வருதுன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ பேக் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஒரு சீலை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஒரு குட்டி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸோட பேக் சைடில் சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா யூசர் மேனுவல் அண்ட் ப்ரொடெக்டிவ் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் மொபைல் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம். பேக் சைடில் இருக்கக்கூடிய ஸ்டிக்கரையே ரிமூவ் பண்ணிவிட்டு மொபைலை ஆன் பண்ணிவிட்டு கேஸில் வந்து போட்டு பார்க்கலாம். கேஸோட குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் நாளைக்கு வச்சு இதையும் ஓட்டலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு சார்ஜ் போடுறதுக்கான அடாப்டர் 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கான டைப் சி கேபிளுமே வந்து பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைலோட லுக் அண்ட் டிசைன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பேக் சைடு வந்து யூனிபாடி பிளாஸ்டிக் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு கிளாஸ் ஃபீல்டில் கிளாஸி பேக் ஃபினிஷில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. கிளாஸ் மாதிரியே தான் இருக்கு. டிசைன் வைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் டீசெண்டாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னே சொல்லலாம். திக்னஸ் பார்த்தோம் அப்படின்னா 8.5 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. வெயிட் அப்படின்னு பார்த்தோம்னா 185 கிராம் வெயிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரீசனபிளான வெயிட் தான். சிங்கிள் ஹேண்ட்லலாம் யூஸ் பண்ணுறதுக்கு ரியலாகவே நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். பெசல்ஸ்ன்னு பார்க்கும்போது மினிமம் பெசல்ஸாக இருக்குது. பாட்டமில் மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற ஃபீல் இருக்குது. 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படின்றனால நல்ல ஒரு லாங்கான டிஸ்பிளே ஃபீல் வந்து கொடுக்குது. டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது Realme 8ல பார்த்தோம் அப்படின்னா AMOLED டிஸ்பிளே இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்லாம் கொடுத்துருந்தாங்க. பட் இங்கே வந்து அதை டோட்டலாக கட் டவுன் பண்ணிவிட்டு 6.5 inch ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பட் 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. அண்ட் 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. டச் சாம்பிளிங் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது 180 Hz வந்து கொடுத்துருக்காங்க. டச் ரெஸ்பான்ஸ்லாம் ரியலாகவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கேம் பிளே பண்ணும்போது கூட டிஸ்பிளேவோட ஓவரால் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ரியலாக நல்ல ஒரு டிஸ்பிளே குவாலிட்டி, வீவிங் ஆங்கிள் எல்லாமே வந்து நல்லா இருக்குது. அண்ட் இதுக்கு ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கொரில்லா கிளாஸ் வந்து யூஸ் பண்ணல. டிராகன் ட்ரைல் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கொரில்லா கிளாஸ் மாதிரி இன்னொரு பிராண்டோட வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ட்ரிபிள் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு ஒரு SD கார்டு சேம் டைம்ல யூஸ் பண்ணிக்கலாம். SD கார்டை பொறுத்த வரைக்கும் 1 TB வரைக்கும் எக்ஸ்டெண்டபிளாக யூஸ் பண்ணிக்க முடியுது. ரைட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா பவர் பட்டனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனராக ஒர்க் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் நல்லாவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. பெருசாக குறை எதுவுமே இல்லை நீங்கள் வந்து ஃபேஸ் அன்லாக் பண்ணோம் அப்படின்னாலுமே அதுவே நல்லா ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. நீங்கள் ரெண்டையுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாட்டமில் 3.5 ஆடியோ ஜாக், மைக் அண்ட் டைப் சி போர்ட் ஸ்பீக்கர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரோட சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. இதோட பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டரும் கொடுத்துருக்காங்க. இதுவே முன்னாடி லான்ச் பண்ண Realme 8ல பார்த்தீங்க அப்படின்னா 30 வாட்ஸ் அடாப்டர் வந்து பாக்ஸ்லேயே கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன கட் நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இது வந்து 5G ஃபோன் அப்படின்றனால அதிகமாக சார்ஜ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதை எக்ஸாக்டாக வந்துட்டு டவர் இருக்கும்போது 5G ஆகும், சரியாக டவர் இல்லை அந்த மாதிரி டைமில் கரெக்டாக 4Gக்கு வந்து கன்வெர்ட் ஆயிரும். அதனால வந்து பேட்டரி வந்து கன்சியூம் ஆகிறது கம்மியாகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. யூஸ் பண்ணி பார்த்தா தானே தெரியும். நம்ம ஊரில் தான் இன்னும் 5Gயே வரலையே. OS அப்படின்னு பார்க்கும்போது லேட்டஸ்ட் அப்டேட்டில் இவங்களோட UI Realme UI 2.0ல ரன் ஆகிட்டு இருக்குது. Android 11 பேஸ் பண்ணி. ஸோ ஆல்ரெடி இந்த ஃபீச்சர்ஸ்லாம் பற்றி எக்கச்சக்கமாக பேசிட்டோம். ஸோ இந்த OSல கடுப்பாக இருக்கிற ஒரு ஃபீல் என்ன அப்படின்னா தேவையில்லாத ஆப்ஸ் இதுலேயுமே டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறாங்க. அதை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஆட்ஸ் இந்த மாதிரியான எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை. மற்றபடி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. ஸோ ஒரு ஃபோனுக்கு முக்கியம் இதோட பர்ஃபார்மன்ஸ், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, என்ன ரேம் கொடுத்துருக்காங்க, ப்ராசஸர். இந்த இடத்துல RAM ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு. நார்மலா 2 வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. 4GB RAM அண்ட் 8GB RAM அப்படின்ற 2 வேரியன்ட். அண்ட் அதுலயே பாத்தீங்கன்னா 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட கொடுத்துருக்காங்க. இந்த 128 பாத்தீங்க அப்படின்னா ஒன்லி ஸ்டோரேஜ் ஏதாவது சேவ் பண்றதுக்கு மட்டும் இல்லாம இதை ரேமாவும் கன்வெர்ட் பண்ண முடியும். நார்மலா நீங்க 4GB RAM வாங்குறீங்க அப்படின்னா அதை 5GB கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். 8GB RAM வேரியன்ட் வாங்குறீங்க அப்படின்னா அதை 11GB வந்து கன்வெர்ட் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து விர்ச்சுவல் RAM அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இது வந்துட்டு செட்டிங்ஸ்ல நானும் தேடி பார்த்தேன், எங்கேயுமே
எங்கேயுமே இல்லை. அவங்க ஜென்ரலாக சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி. பட் நான் வந்து பிராண்டு கிட்ட கேட்டிருக்கேன், இது எங்கேயா இருக்குது இந்த செட்டிங் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சொன்னாங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இல்லை கமெண்ட் பாக்ஸில் எப்படி போய் எனேபிள் பண்ணுறது அப்படின்றதையும் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இந்த விர்ச்சுவல் ரேம் மூலியமாக இப்போதைக்கு யூஸ் இல்லாட்டியும் நாளடைவில் ஃபோன் ஸ்லோவாக இருக்குன்ற பட்சத்தில் எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபோன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5G ஃபோன் 15,000 கம்மியாக தான் இந்த ஃபோன் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். 15,000 கம்மியாக ஒரு 5G ஃபோன் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். 5G ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு MediaTekோட Dimensity 700 ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நார்மலாக டெய்லி யூஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் வச்சாலும் நல்ல ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. பெருசாக லேக் எதுவும் ஃபீல் ஆகலை. ப்ளஸ் நீங்கள் கேம் விளாட்றீங்க அப்படின்னும் போது கூட நான் ப்ளே பண்ண வரைக்கும் எந்த இடத்துல லேக் இருக்கிற மாதிரியான ஃபீல்லாம் இல்லை. இந்த கேம் ப்ளே பார்க்கும் போதே உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். கேமரா அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் செல்ஃபிக்காக 16 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஒரு சில இந்த ஃபோட்டோ சாம்பிள்ஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம். நல்ல ஒரு அவுட்புட் தான் வருது, பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை. இந்த இடத்துல பேக் சைட் கேமரா அப்படின்னு பார்க்கும்போது தான் கொஞ்சம் கடுப்பு வர மாதிரி இருக்கு. ரீசன் 4 கேமரா இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பட் அதில் ஏஐன்னு சொல்லி சும்மா மார்க் பண்ணி வச்சிருக்காங்க. அதை தவிர பார்த்தீங்கன்னா 3 கேமரா செட்டப் வருது. அதில் மெயின் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா 48 மெகா பிக்சல் மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஃபோட்டோ அவுட்புட் ரியலாகவே நல்லா தான் இருக்குது. அதுலலாம் எந்த ஒரு குறையுமே இல்லை. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எதுக்குமே உதவாத கேமரான்னு சொல்லலாம். பிளாக் அண்ட் ஒயிட் லென்ஸ்னு ஒன்று கொடுத்து வச்சிருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மேக்ரோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்காங்க. அது எவ்வளோ மெகா பிக்சல்னு கூட கொடுக்கல. ஸோ ஒரு சில மேக்ரோ ஃபோட்டோஸ் கூட இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம். இது ரெண்டுமே ஒர்த்து கிடையாது. ஒரே ஒரு சிங்கிள் கேமரா 48 மெகா பிக்சல் பேக் சைடில் ஒர்த் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு சில ஃபோட்டோஸ் பார்த்துருப்பீங்க. அண்ட் ஃபைனலாக இதோட ஹைலைட் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் Realme 8ஓட கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா நிறையா விஷயம் வந்துட்டு டவுன் கிரேட் பண்ண மாதிரி தான் இருக்கும். பட் ப்ரைஸ் கட் எந்த அளவுக்கு பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஹைலைட்ஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதோட டிஸ்பிளே நல்ல குவாலிட்டியான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அமலாட் கொடுக்காட்டியும் நல்ல ஒரு டிஸ்பிளே. சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் நல்லாவே ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா பேக் சைடில் இருக்க 48 மெகா பிக்சல் கேமராவும் ஃப்ரண்ட்டில் இருக்க 16 மெகா பிக்சலும் நல்லாவே ஒர்க் பண்ணுது. எந்த பிரச்சனையுமே இல்லை. பேட்டரி கெப்பாசிட்டி 5000 mAh கொடுத்துருக்காங்க. 1 டேக்கு தாராளமாக தாங்குது. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது நல்ல ஒரு ப்ராசஸர். குறிப்பாக இந்த ஃபோனோட 5G அப்படின்ற விஷயம் இந்த பட்ஜெட்டுக்கு கொண்டு வந்தது நல்ல ஒரு துவக்கமாக இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். இதோட குறை அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த பேக் சைடில் இருக்கக்கூடிய டம்மி கேமராஸ் கொடுக்காம ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் கொடுத்துருந்தாங்கன்னா ரியலாகவே நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி 30 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அந்த அடாப்டர் எங்கேயும் கொடுத்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்தாங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்குன்ற ஃபீல் தான் எனக்கு வந்துட்டு. ஸோ நிறைய பேருக்கு டவுட் 8 வாங்கலாமா 8 5G வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அமலாட் டிஸ்பிளே இந்த மாதிரி நீங்கள் போகணும் கேமராவில் அப்கிரேட் வேணும் அப்படின்னா நீங்கள் 8க்கு மூவ் ஆகலாம். அதுவே 5G கொஞ்சம் அட்வான்ஸாக நான் போகணும்னு நினைக்கிறவங்க வேணா 8 5Gக்கு வந்து போகலாம். அண்ட் ஃபைனலாக இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 15,000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வாங்குறீங்க அப்படின்னா 17,000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்டர் 15Kல இந்த ஃபோன் வருதா அப்படின்றதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.